ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோ காலையிலேருந்தே எடுத்துகிட்டு இருக்கேங்க. காலையில் எழுந்ததும் மாமா காட்டுக்கு வந்துட்டாங்க. நானும் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டுங்க. டீ எடுத்துகிட்டு காட்டுக்கு வந்தாச்சு. குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு காட்டுக்கு வந்தாச்சுங்க. எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் தூங்கி முழிச்சதும் ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு அடுத்த வேலை இப்போ தாங்க பார்த்த மாதிரியே இருக்கும். அது அப்படியே பழக்கமாயிடுச்சுங்க. குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே பால் வாங்கிட்டு தான் இருக்கும். அப்பையிலிருந்தே காலையில் தூங்கி எழுந்ததும் ஒரு டம்ளர் டீ வச்சு குடிச்சிடுறது. குழந்தைங்களுக்கும் அந்த பழக்கம் எங்களை பார்த்து ஒட்டிக்கிச்சுங்க. ஸ்கூல் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு நாளைக்கு குழந்தைங்க லேட்டாக எழுந்திரிச்சாங்கன்னா டீ வச்சு தர மாட்டேன். குழந்தைங்க ஸ்கூல் போகிறப்பயே சொல்லிட்டு தாங்க போவாங்க, அம்மா ஈவினிங் வந்ததுனாச்சும் டீ வச்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. சரி போயிட்டு வாங்கடா வச்சுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக உட்காந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். டீ கூட சாப்பிட்றதுக்கு பண்ணு அப்படி இல்லை அப்படின்னா வரிக்கு இருந்துச்சுனாங்க. அதை சாப்பிட்டோம் அப்படின்னா 9-10 மணி வரைக்கும் பசியே எடுக்காதுங்க. அது எப்பயும் போல் ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கிறப்ப பண்ணு வரிக்கையெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஈவினிங் டைமு எப்பயுமே டீ வைப்போம். அந்த காலையில் ஈவினிங் 2 நேரம் டீ குடிக்கலன்னா அன்றைக்கி பொழுதே போன மாதிரி இருக்காதுங்க. மாமா டீ குடிச்சதுக்கப்புறம் காட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி பையன் பாருங்கள், இன்னும் அந்த டீ குடிச்சிட்டே இருக்கான். எல்லாரும் டீ குடிச்சு முடிச்சாலுமே அவன் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் இருக்கிற டீயும் ஊற்றி குடிச்சிட்டு தாங்க அந்த இடத்த விட்டு நவுருவான். அவனுக்கு அது ஒரு சந்தோஷங்க. பாப்பாவும் விட்டு கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவங்ககிட்ட டீ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இவங்க அக்கா குடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் தாக்காங்கிற மாதிரி கேட்டு வாங்கிக்குவான். அது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்க. கள்ளப்பரு போகிறதுக்காக இந்த வெயில் ஓட்டி போட்டிருக்காங்க. அதை நானே பார்த்து பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மாமா பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சின்ன வெயில் மட்டும்தாங்க ஓட்டி விட்டுருக்காங்க டிராக்டர் வர சொல்லி. ஏன்னா மழை வர மாதிரி லைட்டாக காலையில் இருந்துச்சு. அதனால சின்ன வெயில் மட்டும் ஓட்டி விட்டுட்டு இதை பார்த்து பிடிச்சிட்டு நாளைக்கு மேல் வெயில் ஓட்டிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வெயில் மாமா பாத்தி கட்டிட்டு இருக்காங்க. காலையில் கிளைமேட் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. காட்டில் நிற்கவே முடியல. மணி ஒரு 7:30 அந்த டைம் தாங்க இருக்கும். பாருங்க எந்த அளவு வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா வேர்த்து போச்சு மாமாவுக்கு. ஆனால் நம்ம வீட்டு குட்டி வாண்டுங்க இங்கே அடங்கலை. அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வரட்டும், நான் போய் சமைக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. இன்னைக்கு வெண்டங்காய் பொரியல் தாங்க செய்யலான்னு சொல்லிட்டு வெண்டங்காய் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வெண்டங்காய் கண்டா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. வளன்னு இருக்கிறதுனால சாப்பிடவே மாட்டேன். ஆனால் இப்போல்லாம் வெண்டங்காய்னா ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு வெண்டங்காயை நல்லா வதக்கலாங்க. வெங்காயை சிம்மில் வச்சுங்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ள ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்டாட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கலாங்க. அதில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் மட்டும் சேர்த்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டுங்க. லாஸ்ட்டாக உப்பு போட்டு இறக்கணும்னா சூப்பராக ரசம் ரெடி ஆயிருங்க. இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் லைட்டாக நுரக்கட்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு வெண்டங்காய் வணக்கம் இல்லைங்களா, அதே பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு எண்ணெய் வெங்காயம் மிளகாய் தக்காளி கறிவேப்பிலை தழை எல்லாமே சேர்த்து இப்போ வாங்குற தக்காளியெல்லாம் நம்ம கரண்டி வச்சு மசிச்சோம்னா மசியவே மாட்டேங்குதுங்க. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா நல்லா ஜூஸியாக மசிஞ்சு வந்துடுங்க. இதே டைமில் தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்த்துங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடயே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட்ட சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுடலாங்க. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் சேர்த்து எண்ணெயில் வதக்கும் போதே பார்த்தோன்னா 1/4 கிலோ தாங்க வரும். அதே மாதிரி தாங்க கொஞ்சமாக தான் வந்துருந்துச்சு. என்னதான் வெண்டைக்காய் வணக்கினாலும் சரிங்க, அது லைட்டாக வளவளப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட் அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காதுங்க. அதனால கடைசியாக கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு நான் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை மாவு உங்ககிட்ட இல்லைன்னா வேர்க்கடல் இருந்துச்சுன்னா மிக்சியில் நல்லா ஓட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. சமையல் வேலையை முடிச்சுட்டு வெளியே பார்த்தோன்னா வீட்டையே குட்டி போய் 2ஆக்கி வச்சிருக்கான். வீட்டில் இருந்த பொருள் ஒரு இடத்துல இல்லைங்க. எல்லா பொருளையும் வீடு ஃபுல்லாக எடுத்து போட்டு வச்சிருக்கான். இந்த ஃபோட்டோலாம் பீரோக்குள்ள வச்சுருந்தேங்க. அதெல்லாம் ஸ்டூல் போட்டு மேலே ஏறி இந்த ஃபோட்டோலாம் எடுத்து வீடு ஃபுல்லாக பரப்பி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபோட்டோங்க. என் தம்பி அளவு குத்துனப்போ எடுத்த ஃபோட்டோ. அவன் காலேஜ் படிக்கும்போது ஒரு 18-19 வயசுலேயே அளவு குத்துனாங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. இதில் பாருங்கள் எப்படி முழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோலாம் மறக்கவே முடியாது. ரொம்ப பத்திரமா வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு நானும் அவனுக்கு தெரியாமல் பீரோவில் எடுத்து வச்சா அவன் ஸ்டூல் போட்டு எடுத்து அதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்ருக்கான்.
நானும் வீட்டுட்டு இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கே இன்னும் மாமாவை காணோம், என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரிலன்னு சொல்லிட்டு காட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லி அங்கே போய் பார்த்தாங்க. அழகாக பாத்தி கட்டியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இவர் வந்து இந்த அளவுக்கு பாத்தி கட்டுவாரா, இந்த அளவுக்கு காட்டு வேலை செய்வாரான்னு சொல்லிட்டு அன்னைக்கு தாங்க எனக்கு தெரியும். அவர் வந்து இதுக்கு முன்னாடிலாம் அந்த வேலை செஞ்சதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ஸ் வந்து அவரே பாத்தி பிடிக்கிறது. எப்பயுமே ஆள் வீட்டு பிடிச்சிருவோம். இந்த டைம் வந்து கல்லக்கா போகிறதுனால இந்த காட்டுக்கு 5000 ரூபாய்க்கு மேலே கேட்டாங்க. கீழ் வயலும் மேல் வயலும் சேர்த்தி 5000 ரூபாய்க்கு நம்ம ஆள் கூலி விட்டு பிடிச்சிங்க. அதுக்கப்புறம் பருப்பு வாங்கி பருப்பு போடுற கூலின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோன்னா அதுவே 10-15 ரூபாய்க்கு மேலே ஆயிருங்க, உழவு கூலியோடு சேர்த்தி. அதுக்கப்புறம் அதுக்கு உரம் போடுறது, களை எடுத்துக்கிறது, அதெல்லாம் சேர்த்துனோன்னா கூலியே 20 ரூபாய்க்கு மேலே வந்துருமாட்டிருக்குங்க. அதனால மாமா நானே பாத்தி பிடிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி நீங்கள் பாத்தி பிடிங்க, நான் பருப்பு போட்டுறேன்னு சொன்னாங்க. அதனால மாமா வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சரி மாமா தண்ணி கேட்டாங்கன்னு சொல்லிட்டுங்க, தண்ணி வந்து கொண்டு போகலான்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க. போர் அடித்தாலும் சரி, ஏதாவது வேலை செஞ்சாலும் சரிங்க, மொபைலில் பாட்டு போட்டு விட்டு கேட்டுட்ருப்பாருங்க. அது வந்து ரொம்ப நல்ல பழக்கம். யார்கிட்டையும் ஃபோன் பேசவே மாட்டாருங்க. அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே பெருசாலாம் யாருமே இல்லை. வேலை செய்கிற இடத்துல எல்லாத்துக்கூடயே பேசுவார், எல்லாத்துக்கூடயும் காமனாக தான் பழகுவார். ஆனால் இந்த ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கெல்லாம் க்ளோஸாக ஃப்ரெண்ட்லாம் யாருமே இல்லைங்க. அதனால அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னா அந்த மொபைலில் வந்து பாட்டு கேட்குறதா தான் இருக்கும். அது வந்து எனக்கே ஒரு டைம் காண்டாகும். நைட்டு தூங்கும்போது கூட அந்த பாட்டை போட்டு விட்டு தான் தூங்குவார். நான் இருக்கேன், குழந்தைங்க 3 பேர் இருக்காங்க. எங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தாலுங்க அந்த பாட்டு வந்து ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம் நல்ல கேரக்டராக இருந்தாலுமே ஒவ்வொரு பக்கம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ காட்டில் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மொபைல் வந்து பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு. நான் தண்ணி கொண்டு போனேன். அதை கூட சரி ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லி பார்த்தாங்க. அந்த டைம் கூட மொபைலில் பாட்டு ஆன் பண்ணிவிட்டு பாட்டு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஏதோ பண்ணிட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வாசல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை எல்லாமே இனிமேல் தாங்க க்ளீன் பண்ணணும். தீனிப்புல் வந்து ஆட்டுக்கு நறுக்கி போட்டிருக்கோம். அதெல்லாம் இனிமேல் ஆட்டுக்கு எடுத்து போய் அள்ளி வைக்கணுங்க. தீனிப்புல் நறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வாசலுக்கு வெளியில் பெரிய சாக்கெலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சாக்கெலாம் எடுத்து போட்டு அதுக்கு மேலே கட்டையை வச்சு நறுக்குவேன். ஆனால் மாமா நறுக்குனாங்கன்னா இந்த நடையில் எடுத்து போட்டு தாங்க நறுக்கிறது. வீடு ஃபுல்லாக பாருங்கள் கரணையை எடுத்து விரிச்சு விட்டு வச்சுருக்காங்க. அந்த கரணையெல்லாம் அவருக்கு வேஸ்ட் பண்ண தூக்கி போட மட்டும் மனசே வராதுங்க. அதை காட்டில் ஏதாவது ஒரு பக்கம் வச்சு விடணும்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அதை வச்சு விட்டு நம்ம வீட்டில் ஆடு கம்மியாக தான் இருக்கிறதுனால அறுத்து போட முடியாத அவ்வளோ கரணை வந்து வளர்ந்து போய் இருக்குங்க. இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த ஹேபிட் வந்து விடவே இல்லை. ஆட்டுக்கடி தர பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. எல்லாமே இனிமேல் தாங்க க்ளீன் பண்ணணும். அவர் காட்டில் தானே இருக்காரு. இதெல்லாம் அள்ளிட்டு போய் குப்பைகளுக்கு இது போட்டோம் அப்படின்னா வீடே 2000ங்க. கத்துன்னு கத்துவார். சரி எதுக்கு தான் இந்த வம்புன்னு சொல்லிட்டுங்க அள்ளிட்டு போய் ஒரு ஓரமாக மரத்துக்கடியில் நெகிழில் வந்து போட்டாச்சு. வீட்டுக்கு வெளியேன்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா டைம் போகிறதே தெரியாதுங்க. சலுன்னு டைம் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் வீட்டுகிட்ட வேலை முடிஞ்ச பாடே இருக்காது. ஏதாவது ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு பக்கம் இந்த வேலையை செஞ்சேன்னா இன்னொரு பக்கம் ஆட்டுக்கு தாலி வைக்கிறது, ஆட்டுக்கு ஏதாவது தீனி கொண்டு வந்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா துணி துவைக்கிற வேலை வந்துருங்க. துணி துவைக்கிற வேலையெல்லாம் மதிய டைமில் தாங்க பார்ப்பேன். ஒரு 1 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து துணியெல்லாம் எடுத்து போட்டு நல்லா வேப்ப மரம் நெகிழ் இருக்குங்க, அந்த இடத்துல உட்காந்து நல்லா சூப்பராக துவைச்சி காய வச்சிடுறது. வேப்ப மரத்துக்கு நடுவாண்டியே கம்பியெல்லாம் கட்டியிருக்குங்க. அதுக்கு அடியில் கொஞ்சம் காய போட்டு இந்த சைடு கம்பி வெளி சைடும் பாதி காய போட்டுறது. இன்னும் துணியெல்லாம் காஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் இனிமேல் எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கணுங்க. இந்த இடத்துல தீனிப்பின் கரணை வந்து கரைஞ்சி இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் நெகிழில் வந்து போட்டு வந்தாச்சுங்க. இந்த சைடு வந்து தீனி பில்லாக இருக்கு இல்லைங்களா, அதை எல்லாமே அள்ளி இனிமேல் கொண்டு போய் ஆட்டுக்கு எடுத்து வச்சுட்டு வந்துட்டுங்க. அந்த இடத்த ஃபுல்லாகவே கூட்டி விடணும். நறுக்குன்னு கட்டை கூட மாமா எடுத்து வைக்கலங்க, அடுத்த வேலைக்கு வந்து போயிட்டாங்க. அரிக்கி போட்ட தீனி பில்லாம் ஃபஸ்ட்டு ஆட்டுக்கு கொண்டு போய் வச்சிடலாங்க. ஒரு பேசன் எடுத்துகிட்டு வந்து முறத்தை போட்டுங்க நல்லா கூட்டி அள்ளி கொண்டு போய் ஆட்டுக்கு ஒரு பேசன் கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. ஆடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா குட்டியெல்லாம் சாப்பிட்டுக்குங்க. ஆட்டுக்கெல்லாம் அள்ளி கொண்டு போய் வச்சுட்டுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து சுத்தமாக கூட்டி விட்டலான்னு சொல்லிங்க இந்த சைடு இருந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டிலலாம் எங்கே இருந்தால் குப்பை வரனே தெரியாதுங்க. மண் வாசலாக இருக்கிறதுக்கு காற்றடிச்சுன்னா கீழே இருக்கிற குப்பை ஃபுல்லாகவே மேலே தாங்க பறக்கும். அந்த அளவுக்கு மண்ணாகி போயிடும். அப்பப்போ இந்த வீட்டுக்கு முன்னாடி மட்டும் கூட்டி விட்டுட்டு தாங்க இருக்கணும். கொஞ்சம் தீனிப்பில் இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து வீட்டுக்கிட்டேயே வச்சுருந்தேன். ஏன்னா இந்த 2 குட்டி வாண்டுங்க வந்து வருவானுங்க. இவனுங்க வந்தானுங்கன்னா இங்கே தனியாக வச்சிட்டோம்னா சாப்பிட்டுக்குவானுங்க. இதை கொண்டு போய் உள்ளே வச்சோம்னாங்க பெரிய குட்டியெல்லாம் சாப்பிட வந்து விடாதுங்க, இடிச்சு தள்ளிடும். அதனால இவனுங்களுக்கு ஒரு ஓரமாக வச்சாச்சு. வீடெல்லாம் சுத்தமாக கூட்டி முடிச்சாச்சுங்க. இனிமேல் வாசலே கட்டித்தர இது எல்லாமே கூட்டணுங்க.
நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் முக்கால்வாசி வீட்டில் தாங்க இருக்கும். குட்டி பை மட்டும் வீட்டில் இருந்துட்டானா உள்ளே இருக்கிற பொருள் வந்து முக்கால்வாசி வெளியே தான் கிடக்கும். டம்ளரு, கப்பு, கரண்டின்னு சொல்லிட்டுங்க அவனுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே எடுத்து வந்து வெளியே விளையாடுவான். ஆனால் அதே இடத்துல போட்டுருவாங்க. நம்மளுக்கு இது வேணும்னா நாம் தான் எடுத்து வச்சுக்கணுங்கிற மாதிரி நாம் வெளியே வரப்போ போகிறப்ப ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்க வேண்டியதாங்க. பாருங்க வீட்டுக்கு சைடில் என்னென்ன பொருள் போட்டு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. இந்த ப்ரஷ் போடுற ஸ்டாண்ட் வந்து நானும் எடுத்துகிட்டு போய் வச்சு சலிச்சு போச்சுங்க. அந்த இடத்துல ஒரு 2 நாள் கூட இருக்க மாட்டேங்குதுங்க. மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதனால அந்த ஸ்டாண்ட் வந்து இப்போ அங்கே இருக்கிறதே இல்லை, இங்கேயே தான் கிடக்குது. சரி எப்படியோ விளாண்டுட்டு போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கே விளையாடுறதுக்காக கொடுத்தாச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வாசல் எவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கை வச்சு நம்ம க்ளீன் பண்ணாதாங்க கண்ணாடி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க, நம்ம கை வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் வந்து நீட்டாகிடும். அது கொஞ்சம் டைம் ஆகுங்க. டெய்லியுமே இப்படி தாங்க வீடு எப்பயுமே அதே மாதிரி தான் கிடக்கும். என்னால் எப்போ முடியுதோ அந்த டைமில் வந்து வீடு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். கரெக்டான காலையில் டைம் தான் க்ளீன் பண்ணுவோம்லாம் இல்லைங்க. கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வேலையை வந்து செய்வேங்க. டெய்லியுமே இப்படி தான் போயிட்டுருக்கோம். அந்தந்த டைமில் வந்து அந்தந்த வேலையை வந்து கரெக்ட் டைமில் வந்து செய்வேன்லாம் இல்லைங்க. என்னால் எப்போ முடியுதோ அப்போ வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிடுறது. கட்டித்தரை வந்து சுத்தமாக கூட்டி முடிச்சாச்சுங்க. கட்டித்தரையும் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆடு வந்து சும்மா அப்படியே விட்டுருந்தோன்னா சுற்றி புழக்க போட்டு வச்சுருங்க. சாலையை சுற்றி கூட்டுற மாதிரி இருக்கும். ஆட்டை வந்து ஒரு இடத்துல கட்டி தீனி போட்டோன்னா அந்த இடத்துல மட்டும்தாங்க கூட்டுற மாதிரி இருக்கும். நேற்று நைட்டு வந்துங்க ஆட்டை கட்டல, சும்மா அப்படியே கழுத்தை சுற்றி தாங்க விட்டுருந்தேன். அதனால தான் இவ்வளோ குப்பை. இந்த இடத்துல எப்பயுமே ஒரு கட்டில் இருக்குங்க. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாட்டம் இந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடி தாங்க எந்த வேலையினாலும் செய்யறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்ங்க.